இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன? ஆழ்மனதன் மூலமா எதெல்லாம் நம்ம பண்ண முடியும்? நம்ம எதெல்லாம் லைஃப்ல ஈர்க்க முடியும்னு கத்துக்கிற முயற்சியில நம்ம நெறையாவே கத்துக்கிட்டோம்னு சொல்லலாம். அதிகப்படியான அந்த அறிவு என்ன பண்ணுது அப்டின்னா, நமக்கு நெறைய விஷயங்கள கேள்வி கேட்க வைக்குது. கேள்வி கேட்டு அதன் மூலமா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்பவே நல்லது அப்டின்னா கூட, ரொம்ப நமக்கான அவேர்னஸ் அதிகமாகும்போது கூடயே குழப்பங்களும் வருதுன்னு சொல்லலாம். நெறைய பேத்துக்கு உண்டான கேள்வி என்னன்னா, நான் எப்படி என் கான்ஷியஸ கண்ட்ரோல் பண்றது? எப்படி நான் நெகட்டிவ யோசிக்க வைக்காம பாசிட்டிவ் சைட பார்க்க வைக்கிறதுன்னு கேட்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கான்ஷியஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, கான்ஷியஸ் வேறு, நீங்கள் வேறு இல்லை. பிரபஞ்சம்னு சொல்கிறதும் உங்கள் கான்ஷியஸ் பற்றி தான். இந்த ஆழ்மன சக்தின்னு சொல்கிறதும் உங்கள் கான்ஷியஸ் பற்றி தான். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நீங்கள் வேறு, பிரபஞ்சம் வேறு, கான்ஷியஸ் வேறுன்னு பிரிக்க வேண்டாம். இப்போது அந்த அவேர்னஸ் அதிகமானால உள்மனம்னா என்ன, ஆழ்மனம்னா என்ன, இல்லை சூப்பர் கான்ஷியஸ்னா என்னன்ற ஒரு நிறைய தாட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பர்பஸ் என்னவோ அதை விட்டுட்டோன்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் அதிகப்படியாக கற்றுக்கும்போது அந்த அறிவு உங்களுக்கு எந்த வகையில் இந்த விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியுதா? இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது. நான் உண்மையிலேயே ஆழ்மனதில் இருக்கேனா, இல்லை அவுட்டர் கான்ஷியஸில் இருக்கனான்ற அந்த குழப்பம்லாம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா, அதிகப்படியான அறிவு. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை, நம்ம லைஃப்பில் எது கொண்டு வரணும், அப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட இலக்குகளையும் அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களையும் தான். ஏன் கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது, என் கான்ஷியஸ்குள்ள என்ன நடக்குதுன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். இந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த டீப் நாலேஜ் அப்படின்றத உங்களுடைய ப்ராக்டிசஸ் கூட சேர்ந்து குழப்பிக்க வேண்டாம். அதிகப்படியான அறிவும் கூட ஒரு சில நேரங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால் இந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய எண்ணங்கள் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை அடைய முடியும்னு பாருங்கள். நான் பண்ணுற ப்ராக்டிஸ் சரியாக இருக்கா, நான் பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்கான்ற அந்த கிராஸ் செக்கிங் அதிகமாக வேண்டாம். ஏன்னா உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கரெக்டு தான். இந்த ஒரு செக் பாயிண்ட் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாவே போதும். ஸோ கான்ஷியஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணல, நீங்களும் உங்கள் கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணல. ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே விஷயம்தான். நீங்கள் தான் அந்த கான்ஷியஸ், நீங்கள் தான் அந்த பிரபஞ்சம், நீங்கள் தான் அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே. நன்றி.